இது ரிவ்யூ மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து நான் இப்படி வந்து ஒரு எல்லா என்னுடைய சக்தி அத்தனையும் கூட்டிகிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நான் நின்றுருக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பெருமைப்படணும். ஏன்னா அந்த புன்னகையே இப்படி வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தேவைப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். பாலு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை கிட்டத்தட்ட வந்து ஒரு மகாபாரத்துக்கு ஈக்குவலான ஒரு பார்ட் பை பார்ட்டாக வருகிற ஒரு இது காவியன்னு கூட சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சிற்பம். எப்படின்னா ஒரு பல கலைஞர்கள், ஒரு 1000 கலைஞர்கள் சேர்ந்து வடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கர்த்தூன் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரிகேட்டான டீட்டெயில்ஸ் உள்ள ஒரு படம் இது. ஸோ இதை வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சு கம்ப்ளீட்டாக அதை வந்து கிரகிக்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு எனர்ஜி தேவைப்படும். 2 வேளை சாப்பாட்டை வந்து ஒரு வேளையிலே சாப்பிட்டு போய் அப்படி உட்காந்தா தான் வந்து இந்த படத்தை வந்து கிரகிக்கிறதுக்கான சக்தி வந்து, அந்த புத்தி வந்து, அந்த ஆன்மா இதெல்லாமே உங்களுக்கு ஆன்மாலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நீங்கள் அப்போ தான் போய் அந்த கிரகிக்கிற சக்தி வரும். இல்லைன்னா அது நீங்கள் கிரகிக்கலைன்னா அது வந்து யார் மிஸ்டேக்குமே கிடையாதுங்க. புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அறிவிலி, நீங்கள் கேனையன். அதுக்குன்னு அடுத்தவங்களாம் சொல்லிடாதீங்க. இல்லை இப்போ ஸ்க்ரீனை பார்த்து சொல்லிடுறாங்க இது வந்து ஒரு சாதாரண ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து அங்கே வந்து நீங்கள் தான் தப்பாவீங்க. அதுக்கு முன்னாடி சிம்பு, டிஆர் சார் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே கொண்டு வரதுக்கு. இன்னும் சிம்புவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 பயங்கரமான நல்ல படங்கள் லைனப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து திரும்பி வருவார் அப்படிங்கிற வேறு எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த படத்துக்குங்க நான் போய் உட்காந்தப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் உட்காரப்போ வந்து சதிலீலாவதி கோவை சரலா மாதிரி போய் உட்காந்தோம். இந்த ஸ்டார்டிங்கில் வருவாங்கள்ல, எம்பையன் இன்ஜினியர் ஆவான், எம்பையன் வந்து நாளைக்கு டாக்டர் ஆவான் ரேஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டு நண்பா பாப்கார்னை கொடு, நண்பா பெப்சியை கொடு அப்படின்ட்டு இப்படி ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு ஜாலியாக தட்டிட்டு கை தட்டிட்டு உட்காந்துருந்தோம். படம் ட்ராவலாக வந்து நாமளும் வந்து அந்த கிட்டத்தட்ட சதிலீலாவதியில் வர கோவை சரலா மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டு நம்ம கடைசியில் போக போக வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னையே பிடிக்கலையாமா பிரேக் என்ன பிடிக்கிறது அப்படின்ட்டு அந்த கண்ணீர் விட்டு கோவை சரலா வந்து காரை வந்து திக்கு திசை தெரியாமல் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து நமக்கு டைரக்டர் விஜய் சந்தர் வந்து கொடுத்துட்றாரு. அது வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அனுபவம் அது. ஏன்னா பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஆர்டிக்கலெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து அந்த உணர்வை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ராஜயோகம், இந்த என்ன குண்டலினி யோகம், அதுக்கு சமமான ஒரு அனுபவத்தை வந்து இந்த படம் தந்துடுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் அந்த பாயிண்டில் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு பாயிண்டில் வந்து இது எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு திக்கு தெரியாத ஒரு திசை மூளை வந்து கேட்க ஆரம்பிச்சிடுது. இது எப்போ முடியும் வா தேட்டர் விட்டு வெளில போகலாம் அப்படின்னு மூளை கேட்க ஆரம்பிக்கிறப்ப அதை தாண்டி நீங்கள் வந்து அந்த டிட்டர்மினேஷனோட உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா. அங்கே உட்காந்துருந்த அத்தனை பேருமே ஒரு காலத்தில் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு ஞானிகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் இன்றைக்கி வந்து ஆணித்தரமாக வந்து நான் பதிவு பண்ண வந்து விரும்புகிறேன். ஏன்னா அதற்கு இருக்கிற பொறுமை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இந்த யூனிவர்ஸினுடைய அப்படியே அந்த சீக்ரெட்டை கூட வந்து உடைச்செறிகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஞானத்தை அந்த படம் வந்து தந்துருச்சு. படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி இருக்கோ, சவுண்ட் இருக்கோ, இல்லை ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்களோ, இல்லை சிம்புவே இருக்காரோ இல்லையோ, படத்தில் வந்து 2 சீனுக்கு ஒரு தாட்டி வந்து அஜித் சாரோட பேர் இருக்குது. அஜித் சார் மாஸ்க்கு, அஜித் சார் பாட்டு, அப்புறம் என்ன அஜித் சார் ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் எத்தனை தலை படம் பார்த்துருக்குறோம் அப்படின்ட்டு ஒரு லவ் சீன், ரொமான்டிக் சீன் வந்து வர்றப்போ வந்து உன்னை பார்த்த பின்பு நான் அப்படின்னு வருது. அஜித் சார் வந்து ஒரு கெட்டப்பில் 2 கெட்டப்பில் வர்றாரு. அப்படி பில்லா 2 கெட்டப்பில் வர்றாரு, வீரன் கெட்டப்பில் வர்றாரு. ஆனால் இதெல்லாம் வந்து அஜித் சார் பார்த்தாருன்னா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார், அவரும் வந்து அந்த ஆனந்த அனுபவத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு அவரும் வந்து அந்த யோக நிலையை அடைஞ்சிருவாரோ அப்படிங்கிற எனக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பயம் கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து தோன்றுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் உள்ளே இருக்குது. இந்த ஐடியாக்கள்லாம் யார் தந்தது அப்படின்னு தெரில. கண்டிப்பாக சிம்பு வந்து அஜித் சார் ஃபேன் தான், அது யாருக்குமே மறுப்பதற்கே இல்லை, அது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அவங்க ஓவர் டோஸ் பண்ண வந்து நமக்கு ஞானம் கூடிக்கிட்டே போகிற அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. இதில் வந்து மிகப்பெரிய ஒரு டெடிக்கேஷன். நாளைக்கு வந்து நேஷனல் அவார்டு வின் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹன்சிகா அவர்கள் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆளவந்தானுக்கு அப்புறம் வந்து கமல் மாதிரி வந்து உடம்பை வந்து ஏற்றி இறக்குனது வந்து ஹன்சிகா இந்த படத்துக்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல் மலர்றப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு போட்டு அப்படியே ஒரு ஹாப்பியாக பப்ளியாக வருவாங்க. காதல் கொஞ்சம் அப்படி வந்து ஏதோ கொஞ்சம் சிக்கலில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெலிஞ்சிருவாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு எமோஷன் சேஞ்சுக்கே வந்து தன்னோட உடம்பை மெலிச்சு கூட்டின அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து எனக்கு தந்தது. இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனை வந்து நாம் இன்னும் ஒரு ஆக்ட்ரஸுக்குள்ளே வந்து பார்க்குறது வந்து மிக கஷ்டம். அதே மாதிரி அவங்க லிப்சிங் பண்ணதுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து ஒரு அவார்டு வந்து நாம் தரணும். அதுலேயே வந்து இந்த ஆஸ்கர் அவார்டு அது சின்னது நினைக்கிறேன், நேஷனல் அவார்டு பெருசு கரெக்டாக
இல்லை தப்புன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ நம்ம நேஷனல் அவார்ட்லேயே வந்து அதுலேயே ஒரு சப் பிரான்ச் ஏதாவது போட்டு அவங்களுக்கு 2 அவார்டாக, ஒரு பெரிய அவார்டு ஒன்று, ஒரு அடியில் ஒன்று, அப்புறம் ஒரு 3/4 அடியில் ஒன்று, 2 அவார்டு வந்து தந்துடலாம் அவங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து அதில் வந்து கேரக்டர் அது வந்து யாருக்கு கொடுக்கலான்னா சந்தானத்தோட முடிக்கு கொடுக்கலாம். ஒரு இதில் ஃபங்கோட வராரு, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஹேர் ஸ்டைல் கெட்டப் வந்து சந்தானம் வந்து வராரு. ஸோ அதுக்கும் வந்து நாம் வந்து நிச்சயமாக வந்து அதுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவிக்கலாம். பட் ஹானஸ்ட்டாக சந்தானம் இல்லைன்னா இந்த படம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் ரோல், காமெடி அவ்வளோ சூப்பரான ஒரு காமெடி. அதுக்கு அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை அந்த நம்ம குண்டலினி யோகத்தை வந்து ஆரம்பித்து விடுறதே, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த கேட்டை திறந்து விடுறதே வந்து ஸ்டண்ட்ஸ் தான். அந்த ஸ்டண்ட் வந்து யாராலும் யோசிக்க முடியாது. அதாவது அவங்க தங்கச்சி இருப்பாங்க சிம்புக்கு, அவங்கள வந்து வீட்டில் ஏதோ பேசிடுவாங்க யாரோ ஒரு ரவுடி பசங்க. ஸோ இவர் ஸ்கூலுக்கு போவார், இவங்க தங்கச்சி இப்படி போவாங்க, பெரிய சைடில் ஏதோ செவுறு மாதிரி ஏதோ இருக்கும். ஸோ கஜேந்திராவில் வந்து விஜயகாந்தோடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தவங்களுக்கு இது வந்து அதை விட ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அடித்தா அப்படி வந்து அந்த செவரை தாண்டி அப்படி வந்துட்டு பந்து மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணார் ஸ்டண்ட் டைரக்டர். அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போவார், வில்லன்களாக இருப்பாங்க, அடித்து கூரையை பிச்சுட்டு வர்ற வில்லன்கள், கூரையை பிச்சுட்டு வர்றது பெருசு கிடையாது, அது ஒரு நார்மல் ஸ்டண்ட் டைரக்டர் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வச்ச ட்விஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விஷயம். ஏன்னா அந்த கூரையை பிச்சுட்டு வந்த 5 பேரும் திருப்பி கூரைக்குள்ளேயே போகிறது அப்படிங்கிற ட்விஸ்ட்டை வந்து இந்திய சினிமாவில், உலக சினிமாவில் யாருமே யோசிச்சிருக்காத ஒரு விஷயம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண ஸ்டண்ட் டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய மனமார்ந்த ஒரு பாராட்டுகள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எப்படின்னா திடீர்னு ஒரு லவ் சென்டிமெண்ட், கிட்டத்தட்ட ஒரு பட அளவுக்கே வந்து ஒரு லவ் படம் போகும். அப்புறம் திடீர்னு ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா குடும்ப படம், அப்படியே அந்த பட அளவுக்கே வந்து ஒரு குடும்ப படம் போகும். நீங்கள் போய்கிட்டு நீங்கள் உட்காந்துட்டு வெளியில் வர்றப்போ உங்களுக்கு ஒரு வயசான மாதிரியே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். படம் வந்து அவ்வளோ லென்த்தாக உங்களுக்கு வந்து திருப்தியாக, நீங்கள் கொடுத்த அந்த 110 ரூபா 120 ரூபாய்க்கு வந்து அவங்க 300 ரூபாய்க்கு படம் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வெளில வரும்போது வந்து அந்த டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா 3 படத்தை நீங்கள் சேர்த்து ஒரு படத்தில் பார்க்கும்போது அந்த டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே நீங்கள் கூடாது. அதாவது எந்த அளவுக்கு படம் வந்து உங்களுக்கு வந்து திருப்திகரமாக வந்து இருக்குது அப்படின்னா, அதாவது நீளமாக நிம்மதியாக இருக்குது அப்படின்னா, விடிவி கணேஷை வந்து இப்போ வந்து பார்க்குறப்போ, அந்த படத்தில் பார்க்குறப்போ அந்த பாய்ஹுட், அதாவது இந்த படத்தை எது கூட கம்பேர் பண்ணலாம்னா நம்ம பாய்ஹுட் கூட வந்து கம்பேர் பண்ணலாம். அதில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டியை வந்து காமித்து அப்படியே வந்து இதை எப்படி எடிட் பண்ணி இதை எப்படி ஒட்டு சேர்த்தாங்க அப்படிங்கிறது இன்றைக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பாய்ஹுட்டுக்கு எவ்வளவு ரெக்கக்னிஷன் வந்து கிடைச்சதோ அதே அளவு ரெக்கக்னிஷன் வந்து வாளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து இப்படி வந்து ஒரு மெனக்கடல் வந்து எங்கேயுமே கிடையாது. பாய்ஹுட் மாதிரி ஒரு படம் இனி வராது அப்படின்னு வந்து ஆஸ்கரில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு வந்துருச்சு பாருங்க படம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து பாராட்டணும். ஆக மொத்தத்தில்ங்க, ஸோ இதில் சிம்புவை வந்து எப்படி வேணால் விண்ணை தாண்டி வருவாயும் சிம்பு தான் பண்ணார். ஸோ இதில் சிம்பு என்னென்னு சொல்கிறேன்னு தெரில. விஜய் சந்தருக்கு நிச்சயமாக ஒரு அவார்ட் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பொறுமைக்கும் ஒரு மிகப்பெரிய இது கொடுக்கணும். அது கூட எல்லாம் சேர்த்து எங்களுக்கும் சரி, அதை ஆடியன்ஸ் போய் உட்காராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு டிக்கெட் கூட வந்து குட்டி குட்டி அவார்டு வந்து கொடுத்துருங்க, முன்னாடியே கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு ஞானியாகிறதுக்கு போகிறாங்க. அந்த பொறுமையின் எல்லையை வந்து தொட வந்து ஒவ்வொருத்தரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சங்கமம் இது. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி ஒரு சங்கமம், ஒரு நம்மளை விட ஒரு மேலான ஒரு சக்திக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு வழியாக இந்த படம் இருக்குது. அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து இந்த அனுபவத்தை தயவுசெய்து தியேட்டரில் போய் உங்கள் நண்பர்களோடு உட்காந்து கண்டு கழிக்கிறது அப்படிங்கிறத தவிர உங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை விட வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணல. என்னுடைய ஹானஸ்டான மனசில் இருக்கிற அத்தனை ஒப்பீனியன்களும் ரொம்ப தாழ்மையாக வந்து நான் வந்து உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் வந்து அது கடவுள் கிருபை, அவ்வளோதான். கடவுள் கிருபை இருந்தால் நீங்கள் உள்ளே போய் பார்ப்பீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படத்தில் வந்து இந்த படத்தை வந்து மார்க்கில் அடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அபத்தமாக நினைக்கிறேன் நான். அதங்காட்டிக்கு மார்க்கில் அடைக்கலை. இந்த ஆனந்த அனுபவம், சுகானுபவம், அதற்கு மேலே அந்த குண்டலினி யோகம், அப்புறம் மேலே ஒரு சித்தராக அளவுக்கு இருக்கிற அத்தனை விஷயங்களும் வச்சுருக்கிற இந்த படத்தை தவற விட்டிங்கன்னா அது உங்கள் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனம் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து முடிக்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.